நாகராஜன் மன்னந்தானே மதலைக்காக வேண்டியல்லோ மதலைக்காக நல்ல வேண்டியல்லோ தர்மமது அவன் செய்ய வரா அவன் குழந்தைக்காக நல்ல வேண்டிய தர்மமது அங்கு செய்ய நகலோக நல்ல தலைமதிலை நகரதே அந்த மன்னவன் நகலோக தலைமதியிலையே தான தர்மம் செய்ய வரா காதத்துக்கு காதவெளி கை மண்டபம் கட்டுவான தூரத்துக்கு தூரவேலி சுமை தாங்கி கட்டுவான அந்தேன வேடியற்கு அரசரடி படித்துறையா காதத்திற்கு காதவெளி கல் மண்டபம் அமைப்பான அன்னமாடம் கட்டுறானை பால் மாடங்கள் கட்டுவான செய்யான தருமம் அல்ல பிள்ளைக்காக வேண்டியல்லோ பிள்ளைக்காக வேண்டியல்லோ தான தருமம் செய்து வர அன்னதானம் பண்ணுறானே ஆமிதானம் பண்ணுவான அஸ்திரதானம் பண்ணுறானே கோதானம் பண்ணுவான அஸ்திரதானம் பண்ணுறானே தாயுள்ள பிள்ளைகளுக்கு பால் மடங்கள் கட்டுவான அங்கேன வேதியர்க்கு அரசரடி படித்துறையா ஊராத கோவிலுக்கு நெய்யாலை விலக்கரித்த மண்குவித்த இடங்களுக்கு மாதாந்திரன் நடப்பான நாகராஜன் மன்னன் தானே செய்யாத தர்மம் அல்ல தர்மம் அல்ல செய்து வாரா நாகராஜன் கிடைக்கலையே கண்டானை நாகராஜ ஐயையோ மாவிஜையோ கர்மம் செய்து மாற்றும் அவ குழந்தை கிட்டலையே ஆனம் செய்து பார்த்து பாலகன் கிடைக்கலையே மனமடிலை என்னுவான நாகராஜன் மன்னன் தானே நாகராஜ மன்னன் தானே மன்னன் தானே மனமதிலை மன்னன் தானே செய்யாத தர்மம் எல்லாம் செய்து பார்த்தான் பிள்ளைக்காக வேண்டி மணலைக்காக வேண்டி தான தர்மத்தை செய்து பார்க்கும்
தரும பலன் கிட்டாமல் அந்த நாகோடி அரச மன்னன் மனதிலே எண்ணுகிறார். இந்த அழகாக நாகலோக தலைச்சிலை குழந்தைக்காக வேண்டி தான தர்மம். ஆமா, தர்மம் 32 வகையான தர்மம் என்று உரைப்பார்கள் அல்லவா? சரி. 32 தர்மம். தானமும் செய்து பார்த்தான், தர்மமும் செய்து பார்த்தான். தர்மபலன் கட்டிச்சா? காலத்துக்கு காதவழி கல் மண்டபம் கட்டுகிறான். தூரத்துக்கு தூரவழி அன்னச்சித்திரம் கட்டுகிறான். ஆமா, சுமை கொண்டு வாரவருக்கு சுமை தாங்கி நட்டுகிறான் இல்லையா? ஆமா, அது மட்டுமா? சரி. அந்த வேதியருக்கு அரசரடி படித்துறை கட்டுகிறான். தாயில்லா குழந்தைகளுக்கு பால் மடங்கள் கட்டுகிறானே. ஆண்டி வந்து இருந்து அமர்ந்து செல்வதற்கு ஆண்டி மடம் அல்லவா? மடம் கட்டுகிறான். ஆமா, அது மட்டுமா? அன்னதானம் பண்ணுகிறான், ஆடை தானம் பண்ணுகிறான், மண் தானம் பண்ணுகிறான், மனைதானம் பண்ணுகிறான். ஆமா, பண்ணுகிறான். யார் எடை கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்கிறான் ஒரு குழந்தைக்காக வேண்டி. ஆமா, தர்மம் 32 வகையான தர்மம் என்று உரைப்பார்கள். இந்த 32 வகையான தர்மமும் செய்து பார்க்கிறான். கோவில் கண்ட இடங்களெல்லாம் கோபுரம் எழுப்புகிறான். மண் குவித்த ஆலயத்துக்கெல்லாம் மாதாந்திரம் நடந்து வருகிறான். சரி. நேராத கோயிலுக்கெல்லாம் நெய்யால் விளக்கரிக்குகிறான். இப்படி விளக்கரித்தானே. அந்த தர்ம பலன் கிட்டுச்சா? கிட்டவில்லை. தர்மத்தினாலும் தானத்தினாலும் தர்ம பலன் இல்லையே. இந்த மனதிலே வருந்தி அழகாகவே நினைக்கிறானாக. தர்மம் தலை காக்கும், தற்கு சமயத்தில் உயிர் காக்கும் என்று நினைத்து தர்ம பலனும் நம்மளுக்கு கை கூடவில்லையே, ஈடேறவில்லையே. இனி என்ன செய்யலாம்? ஏது செய்யலாம்? திக்கட்டு திகைத்திருப்போருக்கு தெய்வமே கரி என்று உரைப்பார்கள் அல்லவா? இந்த உலகத்திலே யார் வேண்டுமானால் நம்மளை கைவிடலாம். உலகத்திலே உள்ள எந்த மனித ஜீவராசினாலும் நம்மளை கைவிடலாம். ஆனால் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மாமா, மச்சான், அத்தை, மாமி, பெரியப்பா, தாய், தந்தையர் கூட கைவிடலாம். ஆனால் நாம் வணங்கும் தெய்வம் நம்மளை ஒருபோதும் கைவிடாதல்லவா? நினைத்ததை எண்ணி பக்தியை அழகாகவே பக்தி பிடித்தோமானால் இதோ இருக்கிற அல்லவா என் தாய் முத்தான அம்பிகை. இவளுக்கு 48 நாளோ 61 நாளோ 101 நாளோ மாலை அணிந்து விரதம் இருந்து காப்பு கட்டி அப்படி நோம்பு இருந்து அவளை பக்தியை பற்றி பிடித்தோமானால் நினைத்த காரியத்தை கை கொடுவாள் அல்லவா? இந்த காரியம் கிட்ட வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அந்த காரியம் எல்லாம் கைகூடி வரும் அல்லவா? அதே போல் நம்ம கடவுளை நாட வேண்டும். இனி இறைவனை என்ன வேண்டும்? ஆண்டவனை எண்ணி அருந்தவம் இருந்தாவது ஒரு குழந்தைவனை வாங்க வேண்டும் என்று அழகாகவே ஆக முடிய அரச மன்னனானவன் கடவுளை காண வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆசைகளை மறக்க வேண்டும். மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம் அவன் படும் ஆசை என்று உரைத்திருக்கிறார்கள். கண்டிப்பா ஆசையே மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம். உலகத்திலே எல்லா மாயை என்று உரைப்பார்கள். அந்த மாயையே ஒரு ஆசைதான். இந்த ஆசை 3 வகையான ஆசையாகவே பிரித்து வைத்திருக்கிறான். முதலாவது ஆசை மண் ஆசை, மண் மேல் ஆசை. இரண்டாவது பொன், ஆமா பொன் ஆசை. மூன்றாவது தான் பெண் ஆசை. ஆமா, மண், பொன், பெண். இந்த 3 ஆசையும் மறக்க வேண்டும். அப்படி மறந்து அழகாகவே ஆண்டவனை எண்ணி அருந்தவம் செய்ய வேண்டும் என்று அந்த நாளுடைய அரச மன்னனாமன் ஆண்டவனை என்ன எப்படி வருகிறான்? ஒரு பிள்ளைக்காக வேண்டியல்லோ நகராஜ மன்னன் நானே அந்த பிள்ளைக்காக வேண்டியல்லோ ஒரு பிள்ளைக்காக வேண்டியல்லோ அந்த நாகமோ தலைமை விட்டு நாடிலிருந்து நகரிலிருந்து அவன் காவி நல்ல வேட்டு விட்டு
நாகநாத மன்னன் தானே ஆண்டவன் இருக்க மாறானையா அத்துவான கானகத்தை நடிகங்கு வாரணையா அத்துவான கானகத்தை கானகத்தை அத்துவான கானகத்தில் ஒரு குழந்தைக்காக வேண்டியல்லோ அண்ணனாக மூடி அழக மன்னனோ அவன் அத்துவான கானகத்தில் நல்ல கூலிகள் தோண்டி அவன் 60 அடி ஆழத்திலே 70 அடி நீளத்திலே அவன் சாணி கொண்டு தலைமொழிகை சந்தனத்தால் கோலம் போட்ட வாசலிலை அவன் கோலம் போட்ட வாசலிலை கோலம் போட்ட வாசலிலை குணவாளை கழுது நாட்டி கோலம் போட்ட வாசலிலையே ஆமை பலகை போட்ட அதன் மேலே மாத்திருத்த மாட்டுக்கு மேலே ஒரு சொத்து குணமைத்து அந்த சொத்து குணத்தின் மேலே ஒரு செவ்வரளி தேங்கமைத்த அந்த செவ்வரளி தேங்க மேலே ஒரு எளிமை செங்கனி அமைத்த எளிமை செங்கனி மேலே ஒரு கொளிமை செங்கனி அமைத்த அந்த கொளிமை செங்கனி மேலே ஒரு கோழி முட்டை பந்தை வைத்த அந்த கோழி முட்டை பந்து மேலே முட்டை பாட்டு இரள வைத்த அந்த முட்டை பாட்டு இரல் மேலே ஒரு சிறுகடுகு தானே வைத்து அந்த சிறுகடுகு மேலையில் ஒரு செம்மரளி புஷ்பம் வைத்த அந்த செம்மரளி புஷ்பம் மேலே அவன் செம்பூசி நாட்டுறானே அந்த செம்பூசி மேலையல்ல செம்பூசி மேலையல்ல போயிருந்து தனம் பண்ணுவானா செம்பூசி மேலையல்ல ஆண்டவனை எண்ணுறானே அருண்டவன் பண்ணுறானே ஈசனை எண்ணினானே ஆண்டவனை எண்ணி வருகிறார் ஆண்டவனை எண்ணி அருந்தவம் இருக்க வேண்டும் என்று அத்துமான காணத்திற்கு வருகிறார் ஆண்டவன் எண்ணி தவம் இருக்க வேண்டுமானால் இப்படி ஊருக்குள்ள இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? கார் வண்டி சத்தம் கேட்கும், இப்படி பேச்சு பழக்கம் எல்லாம் கேட்கும் அல்லவா? ஆமா. ஆண்டவனை நினைக்க வேண்டுமானால் அமைதியை நாட வேண்டும். அந்த அமைதி அற்றுவான கானகத்தை நாடி வருகிறார். ஆழ குழிகள் தோண்டி சாணி கொண்டு தரை முழுகுகிறான். சந்தனத்தினால் கோலம் போட்டான். கோலம் போட்ட வாசலிலே இப்படி குலவாளை கமுது நாட்டுகிறார். ஆமை பலகை போட்டு அதற்கு மேலே மாத்து விடுக்கிறார். மாத்துக்கு மேலே செப்பு கூடம், செப்பு கூடத்தின் மேலே
மேலை ஒரு செவ்வரளி தேங்காய் வைக்கிறான். செவ்வரளி தேங்காய் மேலே ஒரு எலுமிச்சங்கனி மேலே கொலுமிச்சங்கனி மேலே கோழி முட்டை பந்து மேலே ஒரு கொட்டப்பாக்கு இதழ் மேலே சிறுகடுக்கு வைத்து சிறுகடுக்கு மேலே செவ்வரளி புஷ்பத்தின் மேலே செம்பு ஊசியை நாட்டுகிறான். எத்தனையோ ஒன்றின் மேல் ஒன்று வைத்தான் இருக்குமா? இது அத்தனையும் தன் எஞ்சான் உடம்பை கூர்மைப்படுத்துகிறான். இவருடைய செம்பு ஊசி முனை எவ்வளவு கூர்மையாக இருக்குமோ அதே போல் அவன் உள்ளத்தை கூர்மைப்படுத்தினான். அவருடைய கூர்மைப்படுத்தி ஆண்டவனை எண்ணி அருந்தவம் இருக்குகிறான். எப்படி இருக்கிறான் தெரியுமா? அவன் ஆண்டவனை எண்ணி அழகாவை ஆகராஜ மன்னனாவன் எப்படி தவம் இருக்கான் தெரியுமா? உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மனதில் எண்ணி ஆண்டவனை மனதில் எண்ணி ஆண்டவனை மனதில் எண்ணி அருந்தவனாயிருந்து மனதில் எண்ணி அவன் உறக்கம் மறந்தாரே நாகராஜன் மன்னந்தாரே என்பதை மறந்தாரே என்பதையும் மறப்பானா? நாகராஜன் மன்னந்தாரே பொண்ணுக்காக வேண்டியல்லோ மதலுக்காக வேண்டியல்லோ ஆன்மம் செய்துவாரா? அவன் தவம் செய்யும் வேலை காத்தெடுத்து மணல் குளித்து கரையாம் புற்றாக வந்திடுமா? அடுக்கின்ற காற்றைக்காரே நீராக அருந்திக் கொண்டு ஒழுகின்ற மலையைத்தானே ஆகாரம புசித்தானே. அழகு பிள்ளை நாகராஜன் உண்மதை மறந்த பிள்ளை உறக்கம் மறந்தானே. பிள்ளைக்காக வேண்டியல்லோ பிள்ளைக்காக வேண்டியல்லோ பாரத்தவன் செய்து அவன் பாரத்தவன் செய்து ஒரு மதலுக்காக வேண்டியல்லோ இருந்து தவன் தேடுவாரா? உண்ணாமல் உறங்காமல் நாகராஜன் செய்கின்றான். காற்றெடுத்து மணல் குதித்து கரையம் புற்று போய் ஓங்கி வளர்ந்திருக்கு. அவன் பல்லெல்லாம் பாசிப்பட்டு ரோகமெல்லாம் தடைகள் பின்னே கால் மாட்டில் முளைத்த பிள்ளை தலைமாட்டில் பூச்செறியே தலைமாட்டில் முளைத்த பிள்ளை அது கால் மாட்டில் பூச்செறியே கட்டெரும்பு சித்தெரும்பு அவன் காடில் கூடுகிட்டு நீராடி வருடே காலம் எடுத்து செய்து வருடே காலம் அவன் 12 வருடக்காலம் ஆண்டவனை மனதில் எண்ணி பாரத்தவன் செய்துவாரா? நாகராஜன் மன்னந்தானே பாரத்தவன் மாணவை செய்து வருகிறான். பிள்ளைக்காக வேண்டி பெருந்தவமானது செய்து வருகிறான். எப்படி செய்து வருகிறான்? உன்பதை மறந்தான் உன் உறக்கத்தை மறக்கின்றான். உடையவனை மனதில் எண்ணி ஓம் நம சிவா என்று சிவாய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி 1 வருடமா 2 வருடமா 12 வருட காலமாகவே அழகாகவே அவன் தவம் இருக்கிறான் அல்லவா? இவன் செய்யும் தவ நிலை காற்றடித்து மணல் குபித்து கரையான் புற்றாகவே ஓங்கி வளர்ந்திருக்கிறது. பல்லெல்லாம் பாசி பெற்று ரோகமெல்லாம் சடைகள் பின்ன கட்டெரும்பும் பித்தெரும்பும் அழகாகவே இவன் காதிலே கூடு கட்டே
செந்தலை கருடன் வந்து சில காலம் இருந்து வாசம் செய்து போகிறது. ஆமா 5 தலை நாகம் வந்து சரி அவன் சிறைசிலே குடியிருக்கிறது. இது 26 வருட காலம் தவமாக இருக்கிறான். இருக்கிறானே இப்படித்தான் தவம் இருக்கும் போது 12 வருட காலம் தவம் இருக்கும் வேளையிலே அங்க என்ன ஆண்டவனை எண்ணி அருந்தவமானது செய்து வருகிறார். 1 வருடமா 2 வருடம் 12 வருட காலம் உடையவனை மனிதரை எண்ணி தமம் இருந்து வருகிறான் அல்லவா? இவன் இருக்கும் தம நிலை 12ஆம் வருடத்தில் எங்க தெரிகிறது? கைலாச மாமலை தெரிகிறது. கைலாச மாமலை தெரிந்து அங்கு எப்படி தெரிகிறது ஐயா? ஆனால் கைலாசம் எல்லாம் அங்கு எங்கும் ஆடுகிறது. அக்னி சோலையாக வீசுகிறது. இதை யார் கண்டால் ஆண்டவன் அருளாளை அம்மை சக்தி ஆடி பனாசக்தி இருக்கிறாள் அல்லவா? அந்த சக்தி கண்டாள். என்ன கேட்கிறாள் தெரியுமா? ஆண்டவா இது வரைக்கும் இந்த ஆடான கைலாத மாமலையில் ஏதாடுகிறது, எதற்காடுகிறது என்று கேட்கின்ற வேலை என்னை நாடி ஒரு பாலகன் தவம் இருக்கிறான். அவன் செய்யும் தவ நிலையால் தான் கைலாசம் ஆடுகிறது என்று ஆண்டவன் சொல்ல, அப்படியானால் அந்த தவம் இருக்கும் பாலகனை அழைத்து வந்து வேண்டிய வரத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா என்று எண்ணி ஆண்டவன் யாரை அழைக்கிறான் தெரியுமா? அந்த நந்தி தேவனை அழைக்கிறான். வாரும்பில்லா நந்தி தேவா, வாரும்பில்லா நந்தி தேவா, வாரும்பில்லா நந்தி தேவா, நந்தி தேவா சொல்ல கேளா, மாட்டி ஒன்று சொல்ல கேளா, மாட்டி ஒன்று சொல்ல கேளா, சொல்ல கேளா, நந்தி தேவா, வாரும்பில்லா நந்தி தேவா, வாரும்பில்லா நந்தி தேவா, நந்தி தேவா சொல்ல கேளா, ஒன்று சொல்ல கேளா, சொல்ல கேளா, சொல்ல கேளா. அண்ணவண்ண சிவனாரோ, அண்ணவண்ண சிவனாரோ நந்தியற்ற அழைத்த வேலை, நந்தியை அழைத்த வேலை அண்ணவாட்டை காதில் கேட்டான். அண்ணவாட்டை காதில் கேட்டான். நந்தி தேவன் வாரானே, நந்தி வாரானையா. அண்ணவன் முன்னாலே, அண்ணவன் முன்னாலே நந்தி தேவன் உரைப்பானா, நந்தி தேவன் கேட்பானா. அழைத்ததொரு பாபரம் என்ன, அழைத்ததொரு காரணம் என்ன? ஆண்டவன் இடமறியிலை, நந்தி தேவன் உரைப்பானா, நந்தி தேவன் உரைப்பானோ. ஐயா ஆண்டவனே சிவனாரே என அழைத்ததோ ஒரு விவரந்தனை என்னிடத்தில் கொள்வாயா என்று சிவனாரிடத்திலே கேட்குவே. ஆண்டவன் ஆண்டவன் நிவபெருமா சிவனாரும் சொல்லுவாரா, அப்பப்பா நந்தி தேவா என்னை நடியல்லோ ஒரு பாலகன் தவம் இருக்கா, அந்த தவம் இருக்கும் பாலகனை, தவம் இருக்கும் பாலகனை, தவம் இருக்கும் பாலகனை நீ கையில் அசல் அழைத்து வாடா. தவம் இருக்கும் பாலகனை
பங்கினி தேர்வோடு மலை இரண்டு பணக்கு மலை சிறுகுருவிலாண்டு மலை அந்த மலையான மலை கடந்து அந்த நந்திதேவன் வாரானே அந்த தாமம் இருக்கும் பாலகனை அங்கு தேடி எங்கு வாரானே அந்த நந்திதேவன் வார வேலை நந்திதேவன் வார வேலை ஏ காரணங்கள் நடக்குவாரா நந்திதேவன் வார வேலை நந்திதேவன் வாரானே ஐமிகம்மா வனமிகம்மா இருக்கும் பாலகனை அங்கு அங்கு பார்ப்பானா அப்பப்பா தமசினானா இந்த தமம் போதுமட ஈசன் உன்னை அழைத்தாரப்பா இருந்த தவம் போதுமட இருந்த தவம் போதுமட ஈசன் உன்னை அழைத்தாரடா இருந்த தவம் போதுமட அழைப்பாரா நந்திதேவன் அழைப்பானா நந்திதேவன் அழைக்கும் வேலை நாகராஜனானவன் காதிலே விழுகுதையோ நந்திதேவன் நந்திதேவனானவன் அழைக்குகிறான் அப்பா ஏ பாலகா பாலகா நகராஜா நீ இருந்த தமம் போதுமடா போதுமடா ஈசன் உன்னை அழைத்தாரடா அழைத்தாரடா என்று நந்திதேவன் அழகாகவே அழைக்கின்ற போது அழைத்த போது ஆண்டவன் வந்தார் என்று மனதிலே எண்ணி நாகராஜன் தவத்தை கலைத்து வருகிறார் அழைத்து வருகிறார் 12 வருடம் தவம் இருக்கிறான் அல்லவா இருக்கிறார்கள் அந்த கோலத்தோடு அழகாகவே நந்திதேவன் முன்பதாகவே வந்து நிற்கிறார் ஆமா இன்று முடி வணங்கி தெண்டலிட்டு அடிவணிந்து அடிவணிந்து நிற்கிறான் அப்பா நான் இல்லையடா ஆண்டவன் சரி உன்னோடு வந்தையானால் ஈசனை காணலாம் அப்பா காணலாம் காணலாம் என்று நந்திதேவன் அழைத்து வருகிறான் ஐயா ஐயா ஆதித்திரு கைலாக மாமலைக்கு எப்படி அழைத்து வருகிறான் தெரியுமா நந்தி முன்னடக்க நாதனாவன் பின்னடக்க கைலாகம் வருகிறார்கள் எப்படி வருகிறான் தெரியுமா நந்திதேவன் முன்னடக்க முன்னடக்க நந்திதேவன் முன்னடக்க 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 நாதனாவன் பின்னடக்க பின்னடக்க முன்னடக்க அந்த நாதனாவன் பின்னடக்க பின்னடக்க ஏற்று மலை இறங்கு மாலை இறங்கு மாலை இறங்கு மாலை யமதர்ம நாலு மாலை நாலு மாலை இறக்கு மாலை நாலு மலை மலை நாலு மலை மலையான மலை கடந்து மலை கடந்து வானார்கள் இருவேர்கள் இருவேர்கள் கைலாச நாடி எல்லோ நாடி எல்லோ நாடி எல்லோ வானார்கள் இருவேரும் இருவேரு நாடி எல்லோ இருவேரு வானார்கள் இருவேரோ இருவேரோ கைலாச மாமலைக்கு நந்திதேவன் அழைத்து வருகிறான்
அழைத்து வந்து அப்பா அப்பா ஏ பாலகா பாலகா அதோ இருக்கிறான் ஆண்டவன் ஆண்டவன் அவன் இடத்திலே போய் எதற்காக தவம் இருந்தாயோ ஆமா அந்த விவரத்தை சொல்லி வேண்டிய வரத்தை வாங்கிக் கொள்ளடா வாங்கிக் கொள்ளடா என்று உரைத்த போது ஓடோடி வந்து அழகாவை நாகராஜன் ஆண்டவன் முன்பதாகவே வணங்கி திண்டலிட்டு ஆமா ஆண்டவன் சூரியன் முன்னதாகவே நின்று கேட்கிறான் ஐயா ஐயா நான் அதிக தமம் இருந்த காரணம் என்ன தெரியுமா என் நாகலோக தளத்திலே சொத்து சுகம் மண் பொன் பொருள் ஏராளமாக இருக்கிறது ஆனா அதை வைத்து ஆள்வதற்கு பிள்ளை இல்லாமல் ஆண்டேன் பிள்ளை பெற வேண்டும் என்பதற்காகவே 6 வருடம் தவம் இருந்து ஆண்டவனை எண்ணி கைலாசம் வந்தேன் என்று உரைக்க அப்போது ஆண்டவன் சொல்லுகிறார் அப்பா அப்பா நீ எந்த வரம் கேட்டாலும் என்னால் தர இயலும் ஆனா பிள்ளை வரம் என்பது கேட்ட உடனே கொடுக்கும் வரமா இல்லையப்பா கிடையாதப்பா உன் பிள்ளை வர வேண்டுமானால் உன் கணக்கு எடுத்து பார்த்து கணக்கில் பின்புதான் இருக்கிறதா இல்லையா என்று அதை பொறுத்துத்தான் வரம் தர இயலும் என்று அந்த யமலோகத்திலே மாளுகிறார் அல்லவா புத்திர நயினார் அந்த நயினாரை அழைக்கிறார் நயினாரே அந்த நயினார் அழைத்து நாகராஜனுடைய கணக்கு எடுத்து பார்க்க சொல்ல பார்க்கக்கூடிய அவன் கணக்கெடுத்து பார்க்கும் போது இவனுடைய கணக்கு பாவ கணக்காகவே இருக்கிறது இப்பிரிவிலே நாகராஜனாகவே பிறந்திருக்கிறான் முப்பிரிவிலே ஒரு வேடுவனாக பிறந்து ஒரு புள்ளிமான் அதுவும் சூழ்மானை கொன்ற கொலைகாரன் இவன் சூழ்மானை கொண்ட காரணத்தினாலே இவன் சூழ் அளவுக்கும் பிள்ளை இல்லை இவனுடைய மனைவியினுடைய ரெதி குறிப்பெடுத்து பார்க்கலாம் என்று பார்க்கும்போது அவளும் பாவியாகவே இருக்கிறாள் கருவை உருகலைத்திருக்கிறாள் அதனாலே உருவை சீரழித்திருக்கிறாள் இவளுக்கு முடித்திருக்க பிள்ளை இல்லை 7 பிறவி பிறந்தாலும் எடுத்தால பிள்ளை இல்லை இல்லை என்று ஆண்டவன் உரைக்க இவன் கண்ட நாகராஜன் பிள்ளை இல்லாமல் நீ நாகலோகம் போக இயலுமா உரைவாளை உருவி மாண்டு மடிய போக வேண்டும் என்று நினைக்கின்ற போது அருகாமையில் இருந்த அல்லவா ஆதிபராசக்தி அம்மை சொல்லுற ஆண்டவா அதிக தவம் இருந்ததால் ஒரு ஆண் குழந்தை இல்லாவிட்டாலும் பெரிய தமம் இருந்து வந்திருக்கிறான் அல்லவா இவனுக்கு ஒரு பெண் குழந்தை வரமாறு குடும்பம் என்று சொன்ன உடனே ஆண்டவன் சொல்றம்மா நான் இல்லை என்று உரைக்கிறேன் நீ குடு என்று உரைக்கிறாயே அல்லவா அப்படி இவனுக்கு பிள்ளை மரம் கொடுக்க வேண்டுமானால் ஆதிபராசக்தி நீதான் இவனுக்கு பிள்ளையாகவே பிறக்க வேண்டும் முன்னொரு காலத்திலே உனக்கு ஒரு 3 சாபம் தெரியுமா அதுல 2வது பிரிவு கலியுகத்திலே கலிய குறும்புகளை அடக்குவதற்கு காலியாக நீ போய் பிறப்பாய் என்று சாபத்தை அந்த சாபமானது இப்போது ஈடேறப்போகிறதம்மா இந்த நாகராஜனுக்கு நீதான் பிள்ளையாகவே பிறக்க வேண்டும் என்று அந்த நாகராஜனை அழைத்தப்பா நீ ஒரு பிள்ளைக்காக வேண்டி தவம் இருந்து வந்தாய் உனக்கு 8 பெண் குழந்தை தருகிறேன் என்று தீர்த்தமும் திருநீரும் கொடுக்கிறான் ஆண்டவன் ஜீவனா தீர்த்தமோ திருநீரு தீர்த்தமோ திருநீரு ஆண்டவனார் கொடுப்பார நாகராஜன் மாறானே அவன் நாகலோக அங்கு தேடியல்லோ அங்கு நாகராஜன் மன்னே நாகலோகம் தேடி வர குழந்தை வர வாங்கி வர நாகலோக தமதியிலை அந்த நாகக்கண்ணி நமதியை அந்த தீர்த்தத்தை கொடுப்பானா அந்த தீர்த்தத்தை கொடுக்கும் போது ஆண்டவன் அருளாரை அந்த அமிர்தத்தை அருந்துவாரா அந்த தீர்த்தத்தை அருந்தும் போது ஆண்டவன் அருளாரையே அருளாரையே தீர்த்தம் உண்டோ நான் அருளாரையே குளிமறந்த ஆயிலையா
நாகு கண்ணி பெண்குடியார் ஆண்டவனார் அருளாளை அமைத்தாளை 8 மூட்டை அந்த நாகு கண்ணி பெண்குடியார் 8 மூட்டை நாகக்கண்ணி ஆண்டவனார் அருளாளை அன்னையிட்டலொரு முட்டையைத்தாரே அடைகாத்து அம்மை வராரே முட்டையைத்தாரே அருந்தாமல் அடைகாத்து ஆறாளை அந்த நாகக்கண்ணி அந்த இட்டதோடு 8 மூட்டை அம்மை அடைகாத்து வார வேலையே ஆண்டவனார் அருளாயே வேலையே முட்டை தெரியாமல் இருக்குகின்ற வேலைகளை முட்டை பொறிக்க வேண்டுமே ஆறு பராசக்தி என்று பிறக்க வேண்டும் அல்லவா என்று அழகாக ஆண்டோடைய அருளாலை ஆறு பராசக்தி அம்மா பராசக்தி இந்த 1008 கலையில் ஒரு கலையை எழுதவிட்டு நாகராஜனுக்கு குழந்தையாக அவதரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வேலையை அழகாக இவள் அடையாத்து வருகிறாள் அல்லவா அவள் அன்பு தங்கியே மருதையோ அடுத்த நாள் காலையிலேயே வருவதையோ அடுத்த நாள் காலையில் ஆண்டவன் அருளாலே ஆதிவர சக்தியுடே சக்திகளை பாயுடையோ சக்திகளை பாயும் போது சூடு என்ற பண்டத்து முத்தரண்டாக இருக்கிறையோ முத்தரண்டாக இருக்கும் போது ஆங்கார சத்தத்தோடு ஆதிவர சக்தியுடே சக்தியுடைய அருளாலே முட்டையில பிறந்து வார 4 நாடுகள்ல நரசிம்ம திருமங்கலா விட்ட நாமங்களா செய்யலிலே மாண்டு கண்டபடி முகமா அழகு முட்டையிலே முத்தார அம்புகையா முத்தார செல்வியா அங்கார செல்வத்தோடு அந்த வீரப்பள்ள விரிசடையா ஒட்டி கொண்ட திருமுகமா மாண்டு கண்டபடி முகமா மனிதரை போல் சொல்லுவாங்களா முத்தார செல்வியம்மா முத்தார செல்வியவோ முத்தார அம்பிகையா முத்தார அம்பிகையா அட்டக்குல காளியோ இரண்டாவது முட்டையிலே முத்த பிறந்து வார 3வது முட்டையிலே முத்தராடி பிறந்து வார 4வது முட்டையிலே நல்ல மாறி பிறந்து வார 5வது முட்டையிலே கண்ணி முடித்தவரா மாகாளி பிறந்து வார 6வது முட்டையிலே சந்தேன மாரியம்மா 7வது முட்டையிலே அன்னை துர்க்கல சாமுண்டியா சாமுண்டியும் பிறந்து வார அந்த 8வது முட்டையிலே அக்கா தங்கி 8 பேரா அட்ட குலக்காளியம்மா அந்த வீரப்பள்ள விரிசடையா ஒட்டி கொண்ட திருமுகம்மா மாண்டு கண்ண மதிமுகம்மா மனிதரை போல் திருவங்களா விட்ட நாமங்களா கிளிமூக்கு செய்யலிலே காரி மாயக்காரி அம்மையான முத்தாரம்மா 1008 காளியாக அம்மை காளியாக பிறந்து வாரா பட்டு நல்ல தடையோடு அம்மையான காளியம்மா அலி போட்டு வாரா பொட்டழகி அம்மை சொந்தம் தூரக்கையிலே கூட்ட
முத்தான பெண் பிறக்காது வேண்டு வந்து பிறக்குதையோ அந்த பற்றி இறங்கப்பட்டனம்மா அன்னை வேண்டு வந்து பிறக்கையிலே உங்களையே அறப்பெண் பிறந்தாள் குண்டும் பிறக்கையிலே அந்த கூட்டான பெண் பிறந்தாள் தாயான காளியம்மா அட்ட குலக்காளியர்கள் காளிமார்கள் பிறக்கிறார்கள் அக்கா தங்கை 8 பேரு விருத்தேசனமடியா அம்மை வேறு சிறு கோலங்களா அம்மை மாவனல்ல நிறமலகி ஐயிருண்ட கண்ணழகியே முத்தாரம்மா முத்தாரம்மா அம்மையாடி பாடி நானே முத்தாரம்மா அம்மை 4 காலா 4 கையா நரசிம்ம சிறுவங்காள அம்மை வீரப்பையா விரிசடையா விரிசடையா அம்மை வெற்றி கொண்ட திருநெல்வேலி விரிசடையா அம்மை வென்று வந்து பிறக்கும் விளையாடே என் தாயானே முத்தாரம்மா அம்மை வேண்டு வந்து பிறக்கும் வேலையே பிறக்கும் வேலையே அம்மை விளையாட பெண் பிறந்த பிறக்கும் வேலையே அம்மை கும்பனந்து பிறக்கும் வேலையே அம்மை 4 கால 4 கைய நரசிம்ம சிறுவத்தோடு கும்பாண்டு பிறக்கு வேலையே பிறக்கு வேலையே அம்மை கூட்டாட பிறக்கு வேலையே அம்மை அப்பு நல்ல சடையழகி சடையழகி அபிராமன் தங்கையம்மா அம்மை சடையழகி தங்கையம்மா அம்மை கோலனல்ல சடையழகி அம்மை சடையழகி தங்கையம்மா கலியுகத்தை காக்க வந்து தாயான முத்தாரம்மா நம்ம கலியுகத்தை காக்க வந்து என் தாயான அம்மை முத்தாரம்மா காக்க வந்து நம்மை வேம்புக்குள்ளே குடியிருப்பார் விவரங்களை யாரறிவார் நம்மை வேம்புக்குள்ளே அம்மை குடியிருப்பார் குடியிருப்பார் விவரங்களை அம்மை யாரறிவாயே குடியிருப்பார் கோலமல்ல கடையழகியே தங்கையம்மா அவை அப்பு நல்ல கடையழகி கடையழகி அபிராமன் தங்கையம்மா கடையழகி வீரப்பல்லா விரிசடைய அம்மையா
பல்லாவனுக்கு விரிசடையா அமை வெற்றி கொண்டே திருமுகம்மா விரிசடையா அம்மை மாண்ணுக்குன்னா மணிமுகம்மா மணிகளை சிறுவங்கள அமைக்கு கிரிவிட்ட நாமங்கள ஐயநாமங்கள என் நாயான அம்மை முத்தாரம் நாமங்கள அம்மை அம்மையான காளியம்மா 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 அவதரித்து வராரே காளியம்மா 1008 காளியாக அவதரித்து வாராளே கருங்காலி அம்மை செங்காலி செங்காலி வீரம்மா காளியம்மா செங்காலி 1008 காளியாக அவதரித்து அம்மை வாராளே காளியாக அம்மையான காளியம்மா முத்தாரம்மா போல நல்ல சடையழகி நல்ல சடையழகி கோபாலன் தங்கையம்மா நல்ல சடையழகி அபிராமன் தங்கையம்மா உன் தாயான முத்தாரம்மா முத்தாரம்மா விளையாடி முத்தாரம்மா மையான காளியம்மா காளியம்மா அவதரித்து காளியம்மா திருநாடு காளியாக அவதரித்து வாராளே இவன் தாயான அம்மை முத்தாரம்மா முத்தாரம்மா ஆதாளி போட்டு முத்தாரம்மா வாழநல்ல இளமரத்தி மகமையா பூமரத்தி அம்மை ஒரு பூ குறைந்ததென்று அம்மை உலகாலே வந்தவர வணக்கமல்ல திருமுகம்மா திருமுகம்மா உன் வாசல் எல்லாம் பூமரம்மா திருமுகம்மா வெம்புக்குள்ளே குடியிருப்பாள் உன் தாயான அம்மை முத்தாரம்மா குடியிருப்பாள் வணக்கனல்ல பிறந்தவள மனதியேதோ வடக்கு பிறந்தவள வடக்கு நல்ல பிறந்த
சிவன் கொடுத்த பாக்கியமா சிவன் கொடுத்த பாக்கியமா தண்டீஸ்வரா உனக்கு எக்காலம் ஊடிவாரே எக்காலம் ஊதிவாரே ஊதிவாரே ஏக பம்பை முழங்கி வரே ஏக பம்பை முழங்கி வரே ஊதிவாரே பம்பை முழங்கி வரே நாற்காலம் முழங்கி வரே நாற்காலம் முழங்கி வரே முழங்கி வரே நானன் பம்பை துளங்கி வரே நானன் பம்பை முழங்கி வரே முழங்கி வரே அமைக்கு 3 நல்ல கரிச்ச மணி 3 நல்ல கரிச்ச மணி கருத்த மணி பொன்களத்தில் ஆபரணம் பொன்களத்தில் ஆபரணம் கரிச்ச மணி ஆபரணம் அவள் கும்பெடுப்பா குடம் எடுப்பா கோடி படை ஜெகரிப்பா என் தாயான முத்தாரம்மா அக்கா தங்கை 8 வீரா ஆயிரையால் ஒன்றூடி அக்கா தங்கை 8 பேரா 8 பேரா அது அடி போட்டு வர 8 பேரா வந்து பிறக்கு வேலை விளையாட பெண் பிறந்தார் துன்பம் பிறக்கு வேலை பூத்தாட பெண் பிறந்தார் 1008 காளியம்மா காளியம்மா அது அலி போட்டுவாரா காளியம்மா குணமெடுப்பா குணமெடுப்பா ஓடி படை ஜெகரிப்பா தாயான அம்பிகையா அம்மையான காளியம்மா கருங்கு அலி செங்கா ஏ செங்கால் நீல நீரே காளியம்மா செங்காளி மையான காளியம்மா மையானம் போனவரா சுடுகாட்டு காளியம்மா சுடுகாடு தன்னடியை என்ன பணம் போனவரா அம்மையான காளியவள் 1008 காளியாக அமைக்கு நீல நல்ல சடமோடிய சடமோடிய தேவியான காளியம்மா சடமோடிய மேற்க வீழ்ந்த சலை மேல் கடலும் நீராட கிழக்க வீழ்ந்த சடை அந்த கீழ்கடலும் நீராட வடக்க விழுந்த சடை அம்மைக்கு வடகடலும் நீராட அம்மைக்கு உச்சியிலே விழுந்த சாடை விழுந்த சாடை உலகம் எல்லாம் நீராடே விழுந்த சாடை மதுரோடி கண்ணழகி என் தாயான காளியம்மா அம்மை 4 கால அழுகையா அம்மை நரசிம்ம சுருமங்களா பூச்சனைகளை அதிராமனோட தங்கையம்மா கோலச்சனை அழகே கோல நல்ல ஜனையே சடையலை கோபாலன் தங்கை அம்மா சடையழகி
அந்த நாகராஜன் கோட்டையிலே அவதரித்து பிறந்து வாழா அம்மையான காளியம்மா அந்த மகுடனோடு தலையருக்கு மகளியா பிறந்து வர தலையருக்கு அம்மை வீரம கையில் எடுத்து உடுக்கி முழங்குதம்மா உனக்கு சிங்க முக வாங்கணம்மா அது சிவன் கொடுத்த பாக்கியம்மா அம்மை காளியவள் ஓடாளப்பு படையா அந்த படையோடு முன்னடந்து மகாளி வாராளி மகாளி வாராளி தேவியான காளியம்மா கும்படுப்பா குணமடுப்பா கோடி படகுகரிப்பா கும்பம் பிறந்திடுமா நம்ம கும்பகோண பட்டணமா சாட்டு பிறந்திடுமா சதுரகிரி மேலைகளா கப்பர் பிறந்திடுமா அது கண்ணநல்லூர் மேலைகளா வேம்பு பிறந்திடுமா நமக்கு வேண்டு வந்து பிறந்தேடும் விஜயரங்கா பட்டேனமா பிறந்தேடுமா விஜயரங்கா அம்மையான காளியம்மா பத்தங்கு 8 வீரா என் தாயான முத்தாரம்மா இந்த முத்தார செல்வியம்மா அட்டக்குள காளியம்மா வீரம்மா காளியவள் கருங்காலி நீலக்காளி செங்காலி சுடுகாட்டு காளிமார்கள் ஒன்று அதாரி போட்டுவார்கள் ஒன்று கூடி செந்தூர பொன்னழகி அம்மையான மகாளி ஆளாளி போட்டுக்கொண்டு குலவச்சத்த ஓசக்காரி ஓசக்காரி அம்மையான காளியம்மா ஓசக்காரி எங்கும் இருந்தவளா ஏகவரண பூரணியா வந்து குடைபுரிக்க உனக்கு நல்ல பாம்பு ரோரா பூவை வந்து குலவையிலே உனக்கு குள்ள நடித்தாட்டு நமக்கு 8 ஆளோ ஊதிவார ஏகப்பம்பை முழங்கி வர காளிப்படை முன்னடக்கு அந்த கௌரி படை பின்னடக்கு வரலாறு காளியம்மா மையான கொள்ளையிட்டு மையான காளியாக சுடுகாட்டு காளியம்மா சுடுகாடு கொள்ளையிட்டு அம்மையான காளி காளியம்மா அது அடி பொடுறையோ காளியம்மா அம்மையா காளியம்மா சுடுகாட்டு காளியம்மா செங்காளி கருங்காளி அம்மை மையான கொள்ளையிட்டு மையான காளியாக மையான காளியாக காளியாக
காளியாக கோலக்காரி கோலக்காரி மாயக்காரி அம்மை மாயக்காரி தாயான அம்மை மாயக்காரி கோலநல் அம்மை சடையழகி சடையழகி அந்த கோபாலன் கோபாலன் நங்கையம்மாள் சடையழகி மையான காளியம்மா மையான கொள்ளையிட்டு மையான காளியாக அணி போட்டு வார என் தேவியான காளியம்மா சிறுநாட்டு காளியம்மா ஆயிரத்தெட்டு காளியாக மையான கொள்ளையிட்டு மையான காளியம்மா அணி போட்டு வாராரு ஆடி பாடி வாராரு சிறுநாட்டு காளியம்மா செங்காளி கருங்காளி நீல நிற காளியம்மா ஆயிரத்தெட்டு காளியாக அவதரித்து வாராளே மதுரையோட தலைவருக்கு மாலாளி பிறந்து வாராள் என் தேவியான காளியம்மா அணி போட்டு வாராள் அப்பூச்சி அடையலைக்கு அந்த ராமனோட தங்கையம்மா என் தேவியான காளியர்கள் செங்காளி கருங்காளி நீல நிற காளியம்மா சுழாட்டு காளியம்மா காளியல் வாராளே மட்டும் எனமடிய வேலை இந்த மதிய உச்சி நேரத்திகளை அணி போட்டு வாராள் மண்ணியானம் கொள்ளையிட்டு மையானம் கொள்ளையிட்டு மாதாளி வாராளே அவதரித்து வாராளே அம்மையான காளியம்மா ஆடிப்பாடி வாராளே எங்க நீர் வராளே என் தாயான காளியம்மா கோலக்காரி மாயக்காரி அந்த கோபாலன் தங்கையம்மா அப்பூச்சடை அழகு ராமனோட தங்கையம்மா அம்மாட்டி காளியம்மா திருநாட்டு காளியம்மா மையான கொள்ளையிட்டு நீல நல்ல காளியம்மா அவதரித்து வாராளே ஆடை தயாராளே மத்தியான மடியம் போற மதிய உச்சி வேலையிலே மையான கொள்ளையிட்டு மையான காளியாக அணி போட்டு வாராளே என் தாயான காளியம்மா திருநாட்டு காளியம்மா அணி ஓடுவாரே ஆடி பாடி வாராளே அம்மையான காளியம்மா திருநாட்டு காளியம்மா அவதரித்து வாராளே விருத்தச்சரமுடியா பிராமண பிள்ளை போலே சின்ன நீர் பிள்ளை போலே அம்மையான காளியம்மா காளியவள் வாராளே ஆனந்து வாராளே அணி போடுறாளே என் தாயான காளியம்மா நீல காளியம்மா திருநாட்டு காளியம்மா அம்மையவர் காளியம்மா அவதரித்து வாராளே மையான கொள்ளையிட்டு மையான காளியம்மா மத்திய மடிய வேலை அந்த மடிய உச்சி நேரத்திலே அங்கார ரூபமாக அவதரித்து வாராளே அம்மையான காளியம்மா வீரம்மா காளியம்மா மையான காளியம்மா திருநாட்டு காளியம்மா செங்காளி கருங்காளி கருங்காளி வாராளே என் தாயான முத்தாரம்மா முத்தாரம்மா வாசலிலே ஆயிரத்தெட்டு காளியாக அணி போடுறாளே ஆடி பாடி வாராளே அம்மையான காளியம்மா காளியவள் வாராளே விருத்த சட முடியா ஒரு திரு கோலங்களா என் தாயான காளியர்கள் சொல்லித்தாடி வாராளே எங்கோ நண்ட வராளே அம்மையான காளியம்மா முத்தலத்தை எரித்தவரே அம்மையான காளியம்மா அணி போட்டு வாராளே ஆடி பாடி வாராளே எங்கோ இரண்ட வராளே என் தாயான காளியம்மா அவதரித்து வாராளே திருநாட்டு காளியம்மா ஆடி பாடி வாராளே மத்தியான மடியும் மதிய உச்சி வேலையிலே மையான காளியாக அவதரித்து வாராளே ஆடி பாடி வாராளே திருநாட்டு காளியம்மா ஆயிரத்து காளியம்மா நீல காளியம்மா மையான
அம்மையான காளியம்மா காளியம்மன் மாறாளே அவதரித்து மாறாளே அம்மையான காளியம்மா 1008 காளியாக அந்த மகனோட தலையருக்கு அவதரித்து மாறாளே